மிதுன ராசி இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே உடனிருப்பவங்க என்ன சொல்வாங்க என்பதை அறிவதற்காக காத்திருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. இந்த ஆடி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்ய வேணும், எந்த கடவுளை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவங்க. நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்கக்கூடியவங்க தான் இவங்க. ஏதாவது கேவலமாக நினைச்சிருவாங்க என்று தவிக்கக்கூடியவங்க. அலுவல வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வாங்க. பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாது. மூத்த சகோதரிகளும் உங்களிடம் பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் எனப்படும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரிகளுடன் அதிக அன்பு காட்டக்கூடியவங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும். உங்களின் உத்தியோக ஸ்தானம் அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணிபுரிய முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களுடைய பயணம் தொடரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களில் சில பேருக்கு சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரிந்து சென்று வேறொரு இடத்திற்கு பணம் சம்பாதிக்க நேரிடலாம். மிதுனம் என்பது இரட்டை என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குது. அனாவசியமான செலவுகள் எதுவுமே இப்பொழுது இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகள் கூடுதல் கவனம் தேவை. சக பணியாளர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பதட்டம் வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சக வியாபாரிகளுடன் நல்ல ஒரு போக்கு ஏற்படலாம். பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு கிரக மாற்றம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிதுன ராசியில் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இருப்பதால் அவசர முடிவுகள் எடுப்பது நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு பகையை வளர்த்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொள்வது நல்லது. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு. தடைப்பட்டு இருந்த விஷயங்களை நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க. தேவையான பதவி உதவி கிடைக்கக்கூடிய வகையில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்ப்புகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம்.
குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உங்களுக்கு ஏற்படும். அக்கம் பக்கத்தாரிடம், உறவினர்கள், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன் கிடைக்கலாம். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். கலைத்துறையில் மனதில் உங்களுக்கு தெம்பு உண்டாகக்கூடிய வகையில். அரசியல்வாதிகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்தை முயற்சிப்பது நல்லது. மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான ஒரு நிலை காணப்படலாம். மனதெம்பு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான ஒரு நிலை காணப்பட்டாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது. மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்க தாமதமானாலும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய போட்டிகளை சமாளிக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை வீண் அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மேலிடத்தில் இருந்து அதிகமான சுமைகள் உங்களுக்கு தருவாங்க. மனோதைரியம் உண்டாகலாம். பெண்களை பொறுத்தவரை மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். பணவரத்து கூடும். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவு தரும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பதை கண்டு நீங்கள் மனமகிழ்வீங்க. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வழக்குகள் இழுபறியாக இருக்கும். பணவரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் மாணவர்களை பொறுத்தவரை தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் உங்களுக்கு மேன்மை உண்டாகலாம். பரிகாரமாக நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வருவது, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் போராட்டமாகும். சில இடங்களில் சவாலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும். உத்தியோக ரீதியாக பணி மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சுணக்கமாக நடக்கக்கூடிய வகையில், வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தை பொறுத்தவரை வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய வகையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வருமானம் உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றமான ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் குறையக்கூடிய வகையில் பிள்ளைகளால் திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட்டு நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.